2025 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும். ஆமாம், நம்மளது வந்து கூட்டாட்சி அரசாங்கம் தான். மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து தான் நம்ம இந்தியா வந்து ஆட்சி பண்ணுது. சரியா? நம்மளது வந்து கூட்டாட்சி அரசாங்கம் தான். காரணம், இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் போல் இரட்டை குடியுரிமை வாங்கியுள்ளது. நம்மளது வந்து இரட்டை குடியுரிமை இல்லை, ஒற்றை குடியுரிமை தான். ஆனால் நம்ம கூட்டாட்சி அரசாங்கம்னா கண்டிப்பாக வந்து அமெரிக்கா மாதிரி இரட்டை குடியுரிமை கொடுத்துருக்கணும். ஆனால் நமக்கு வந்து இரட்டை குடியுரிமை கொடுக்கல. நம்மளது வந்து ஒற்றை குடியுரிமை. நம்ம ஒற்றை குடியுரிமை யார்கிட்டேருந்து வாங்கினோம்? பிரிட்டன்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். சரிங்களா? இது வந்து போன வீடியோவில் பாருங்கள், நம்ம வந்து அரசியல் மூலம் பெறப்பட்ட நாடுகள் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்க்க வாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பாலிட்டியில் வந்து அது எத்தனை அட்டவணைகள் இருக்குது, எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க நேராக போயிடலாம் வீடியோக்குள்ளே. இந்த அட்டவணைகள் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து 8 அட்டவணை இருந்துச்சு. நம்ம குடியரசு ஆகும்போது பார்த்தோன்னா 8 அட்டவணைகள் மட்டும்தான் இருந்தது. இப்போ பார்த்தோன்னா 12 அட்டவணை வந்திருக்கு. 4 அட்டவணைகள் புதுசாக சேர்த்துருக்காங்க. சரி, இல்லை ஃபஸ்ட் அட்டவணை என்னன்னு பாருங்கள். மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் பெயர் எல்லைகள். அதாவது இந்த அட்டவணையில் ஃபஸ்ட்டு அட்டவணை என்ன இருக்குன்னா, நம்மளோட மாநிலங்கள் எத்தனை மாநிலங்கள் இருக்குது, எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குது, அதோட எல்லைகள் அது, அந்த பேர்லாம் அது, மாநிலங்கள் பேர் என்ன, யூனியன் பிரதேசம் பேர் என்ன, அதான் இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? பேர் இருக்கும், மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் இருக்கும். சரிங்களா? ரெண்டாவது வந்து சம்பளம். அதாவது பார்த்தோன்னா வச்சுக்கோ, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை பற்றி இருக்கிறது வந்து பார்த்தோன்னா 2வது அட்டவணையில் இருக்குது. சரியா? 3வது அட்டவணை பதவி பிரமாணம், இந்த ரகசிய காப்புரிமை. இது வந்து பார்த்தோன்னா 3வது அட்டவணையில் இருக்குது. சரிங்களா? இது பார்த்தோன்னா மத்திய அமைச்சர்கள் பண்ணக்கூடியது. சரியா? 4வது வந்து பார்த்தோன்னா இந்த ராஜ்யசபா சீட்டை வந்து ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் ஒதுக்கீடு பண்ணுறது. சரிங்களா? இவங்களுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ண போகிறோம், அதான் அது. சூப்பராக இது. சரி, அடுத்தது 5வது, அதாவது SC/ST நிர்வாக பகுதி. சரியா? இந்த பழங்குடியினரும் பட்டியலினத்தவர்களுடைய நிர்வாக பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். வித்தவுட் ஏடிஎம் ஸ்கொயர். ஏடிஎம் ஸ்கொயர்னா என்னென்னா, ஏனா அஸ்ஸாமு, டீனா திரிபுரா, எம்னா மிசோரம், எம்னா மேகாலயா. 2 எம் இருக்குல்ல, மிசோரம், மேகாலயா. சரிங்களா? இந்த 4 பகுதியை தவிர மற்ற இடத்துல இருக்க SC/ST பகுதியை வந்து நிர்வாகம் பண்ணுறதை பற்றி பார்த்தோன்னா 5வது அட்டவணையில் இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து 6வது அட்டவணை. 6வது அட்டவணை இந்த SC/ST பகுதி நிர்வாகம் வித் ஏடிஎம் ஸ்கொயர். இதை வந்து சேர்த்து நிர்வாகம் பண்ணுறது பார்த்தோன்னா 6வது அட்டவணை. சரிங்களா? அடுத்தது வந்து 7வது அட்டவணை மத்திய மாநில அதிகார பகிர்வு. சரியா? 7வது அட்டவணை என்னது, டோனி வந்து என்ன பண்ணுவார்னா அதிகாரத்தை பகிர்ந்துக்குவார். சரிங்களா? அதேமாரி தான் 7 வந்து அது அதிகார பகிர்வு. இந்த அதிகார பகிர்வு பாருங்கள், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் 3 இருக்கும். சரியா? இந்த மத்திய பட்டியல் பார்த்தோன்னா 97 இருந்தது. சரியா? பொதுப்பட்டியல் 47. சரிங்களா? நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஞாபகம் வச்சுட்டு தான் அப்படி சொல்கிறேன். 97, 47. 97 இருந்தது 100 ஆயிடுச்சு, 47 இருந்தது 52 ஆயிடுச்சு. சரியா? மாநில பட்டியல் வந்து 66 இருந்தது, 61 குறைஞ்சிருக்கு. இதில் வந்து 5 குறைஞ்சிருக்கும், அந்த 5 வந்து சேர்ந்துருச்சு. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாமா? அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். 8வது அட்டவணை வந்து பார்த்தோன்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். இப்போ அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை இருக்குன்னா 22 மொழிகள் இருக்குது. சரிங்களா? அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை இருக்குது? 22 இருக்குது. சரி, இதில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கா, லாஸ்ட்டாக சேர்த்த ஒரு 1 2 3 4 5 6 7 8 ஒரு 9 மொழி, லாஸ்ட்டாக வந்து ஒரு 9 மொழி சேர்த்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஈஸியாக சொல்லித்தரேன். இதை நீங்கள் ஞாபகத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 21வது அமெண்ட்மெண்ட், அடுத்தது 71வது அமெண்ட்மெண்ட். 2 கூட்டினா வரும் 92 வந்தது தான். இது 3 வருஷம் வச்சுக்கோங்க. சரியா? 21, 71, 92, லாஸ்ட்டாக 96வது அமெண்ட்மெண்ட். சரிங்களா? ஃபஸ்ட்டு 21வது அமெண்ட்மெண்ட் சொன்னால, அப்போ வந்து டிஎம்கே அப்போ ஃபஸ்ட்டு ஜெயிச்சுன்னா 1967 தான் ஜெயிச்சிருக்கோம். சரியா? 21வது அமெண்ட்மெண்ட் 1967. 71வது அமெண்ட்மெண்ட் இந்த பஞ்சாயத்து ராஜ். அப்போ எந்த சட்டம் எத்தனாவது, அதாவது எந்த வாய் வளருது,
இந்த பஞ்சாயத்து ராஜ் பார்த்தீங்கன்னா 1992 தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க சரியா. அதுவும் இந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் பண்ணியிருப்பாங்க, அது ஞாபகம் இருக்கும் சரிங்களா. 1992 92வது அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2003 நம்ம வந்து 2001 பிறந்திருப்போம்னு நினைக்கிறேன். நம்மளோட 2 வருஷம் கழிச்ச ஒன்று 2003. 92வது அமெண்ட்மெண்ட் 2003. 96வது அமெண்ட்மெண்ட் 2011 சரிங்களா. இந்த 21வது அமெண்ட்மெண்ட்டில் வந்து சிந்தி மொழி சேர்த்தாங்க சரிங்களா. 71வது அமெண்ட்மெண்ட்டில் கேஎம்எல் அதனால் கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி சரிங்களா. இந்த 3 லாங்குவேஜ் சேர்த்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா 92வது அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தோன்னா போடா டோங்கிரி, மைதிலி, சாந்திலி இந்த 4 லாங்குவேஜ் வந்து சேர்த்துருக்காங்க. 96வது அமெண்ட்மெண்ட் லாஸ்ட் இந்த இதில் தான் லாஸ்ட்டாக சேர்த்தது வந்து பார்த்தோன்னா ஒடியா சரியா. ஒடிசாவில் இருக்கிற ஒடியா மொழி சரிங்களா. அடுத்தது வந்து 9வது அட்டவணையில் என்ன இருக்குன்னா இந்த ஜாமீன்தாரி மொழி ஒழிப்பு, இந்த நில சீர்திருத்தம், நிலவரி இதெல்லாம் வந்து ஒழிக்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஜாமீன்தார் வந்து 9வது இடத்துல இருக்கார் ஞாபகம் வச்சுக்கிங்க. அவர் வந்து நில சீர்திருத்தம், நிலவரி ஒழிக்கிறது சரிங்களா. இது ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951. இந்த அமெண்ட்மெண்ட்லேயே வந்து இந்த சட்டத்தை எடுத்துன்னு இந்த அட்டவணையை வந்து எடுத்துன்னு வந்துட்டாங்க சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 284 சட்டங்கள் உள்ளன. 284 சட்டங்கள் உள்ளன சரிங்களா. அடுத்தது 10ன்னு பார்த்தா கட்சித்தாவல் சரிங்களா. 10வது பார்த்தோன்னா இது கட்சித்தாவல் தடை சட்டம் பற்றியது. இது வந்து பார்த்தோன்னா 42வது அரசியல் அமைப்பு எப்போ 1976 சரியா. அதேமாதிரி 42 இருந்தது, இப்போ வந்து 52 சரிங்களா. 1985 சரிங்களா. 1985 வந்து எடுத்து வந்திருக்காங்க. இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் படி தகுதியின்மை செய்யும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஆளுநர்கிட்ட இருக்குது சரிங்களா. 11-12 நான் ஈஸியாக சொல்கிற மாதிரி 11 PM 12 PM சரியா. 11 வந்து பஞ்சாயத்து ராஜ், 12 வந்து முனிசிபாலிட்டி சரிங்களா. 1993 ஏப்ரல் 24 நடைமுறை பண்ணது சரிங்களா. இது வந்து 92 தான் எடுத்துன்னு இருப்பாங்க. இது 73வது அமெண்ட்மெண்ட் 1992 வந்து எடுத்துன்னு வந்தாங்க சரியா. இந்த 73வது அமெண்ட்மெண்ட் நான் என்ன சொன்னேன், கேஎம்என் சொன்னேன்னா இந்த 71வது அமெண்ட்மெண்ட் அது 92 தான் கேஎம்என் சரிங்களா. இது 73வது அமெண்ட்மெண்ட் 1992 வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து எடுத்து வந்திருக்காங்க சரிங்களா. இது எப்போ நடைமுறை பார்த்தினாங்கன்னா 1993 ஏப்ரல் 24. இந்த ஏப்ரல் 24 நம்ம என்னவா கொண்டாடுறோம், உள்ளாட்சி தினமாக கொண்டாடுறோம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தோன்னா 29 துறைகள் இருக்குது. 92 வருஷம் தானே, 92 தலைகளை போட்டால் 29 துறைகள் உள்ளன சரிங்களா. 12வது நான் சொன்னேன் முனிசிபாலிட்டி சரியா. முனிசிபாலிட்டி பற்றி இது வந்து இது மேலே 73, இது 74வது அமெண்ட்மெண்ட் அதே வருஷம் தான் 1992 தான் சரி. இதில் வந்து பார்த்தோன்னா 18 துறை தான் இருக்குது. இது எப்போ நடைமுறைப்படுத்தினாங்கன்னா 1993 ஜூன் 1 வந்து நடைமுறைப்படுத்தினாங்க சரிங்களா. அடுத்த வீடியோவில் வந்து இந்த பார்ட்ஸ் பற்றி பார்ப்போம் சரிங்களா.